தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு சிறிய ரக கப்பலில் கடத்திச் செல்லப்பட்ட 50 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். நடுக்கடலில் நடந்த சேசிங் வேட்டையில் கடத்தல்காரர்கள் சிக்கியது எப்படி? தூத்துக்குடியிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் மாலத்தீவு நோக்கி கருங்கற்கள் ஏற்றிக்கொண்டு சென்ற பார்ஜர் என்று அழைக்கப்படக்கூடிய மிதவை கப்பல் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து பழைய துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த பார்ஜரை தடுத்து நிறுத்துமாறு கடலோர காவல்படைக்கு மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இதையடுத்து நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த அந்த பார்ஜரை மடக்கி நிறுத்தி கடலோர காவல் படையினர் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். அதில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த பார்ஜரில் சுமார் 16 பார்சல்கள் மறைத்து வைக்கப்பட்டு இருப்பதை கண்டறிந்தனர். அவற்றை சோதித்த போது அவை கஞ்சாவில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஹஷீஷ் என்ற போதைப் பொருள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அதில் இருந்த சுமார் 29 கிலோ எடை கொண்ட ஹஷீஷை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சர்வதேச சந்தையில் இதை 50 கோடிக்கு விற்று விடுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருளை கடத்திச் சென்ற சிறிய ரக கப்பலில் வேலை செய்து வரக்கூடிய ஆலந்தலையை சேர்ந்த கிளிப்டன் என்ற இளைஞரையும் அவருடைய கடத்தலுக்கு உதவியாக இருந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நவமணி என்பவரையும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பிடிபட்ட இருவரின் வீடுகளிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர்.